இப்போ என்ன கேஸ்ன்னா நான் இப்போ பருத்தித்துறைக்கு போகணும். நான் வந்து நைட் வந்து காட்டிருந்தேன், நைட்டில் ஒன்றும் விளங்கலை. அதை இப்போ காலையில் காட்டுறேன். இப்படி சரி இப்போ கொஞ்சத்துக்கு காய்ஸ் ஃபுல்லாக மழை காய்ஸ். மழைலாம் மீது காய்ஸ். அவள் வந்து வீட்டில், நான் நடு ரோட்டில். வர இந்தியாவில் சேர்த்தா இந்தியாவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். சீக்கிரமா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் இட்ரிஸ் மட்டும் இன்னும் வரல. வாஷ் ரூம்குள்ளே போனார். தெரியா அவ்வளோ பேர் என்ன செய்கிறாரோ தெரியா. பாப்போம் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். வந்துட்டோம் வந்து நூலாகி வராரு. இல்லை அவனை தேடிக்கிட்டு இருந்தா நீ காணாது. சுத்தமாக எல்லாம் மீது காய்ஸ். காய்ஸ் என்னன்னு தெரியா. நான் நினைக்கிறேன் வந்து அந்த நைட் சாப்பிட்ட 2 பார்சல் பண்ணி எடுத்தேன். காலையில் தினமும் ஆன மேனேஜர் ஆயிச்சோ தெரியா. வெண்ணெயில் இருந்து அப்சரா வைக்குது. இப்போ என்ன செய்கிறேன்? ஓ மை காட், எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை. சும்மா நானே நொந்து போயிருக்கேன். பின்னால் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தெரியாது. நானே நொந்து போயிருக்கேன். ஆற்றுல பாட்டு பாடி கொண்டு இருக்கான். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். காய்ஸ் எங்கே போகிறேன்? ஜி வந்து நான் இன்னும் நத்திங் பிளான். மணாமல் இப்போ கால் பண்ணாரா. 35 கிலோமீட்டர் அங்கால தான் இருக்காங்க. அண்ட் வந்து எங்களோட டேன் ஜிஆர் அண்ணா வந்து இப்போ தவாக்காரனா திவாகாரனா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அண்ணா வந்து தவாக்காரன் போட வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அப்போ மணாமல்லி கூட்டு பேசிக்கிறாரு. இப்போ நாங்கள் எங்கிக்கிறோம் என்றால் எங்கிக்கிறோம் ஃபேமஸ் நல்லூர் கோயில். இப்போ நான் நல்லூர் கோயில் கீழே ஈரம் இனி இது கொண்டு ஈரம் இவர் கப்பல் கவுந்தமாக ஈராரு. பாலியை பெரட்டி நான் மொட்டை எழுத்து குடிக்கல சரியா. என்ன வலிக்குது, அழுதுருவேன். இப்போ என்ன கேஸ்ன்னா நான் இப்போ பருத்தித்துறைக்கு போகணும். ஏன்னா அண்ணா வந்து பருத்தித்துறை தான் ஈராரு. அண்ட் மணாமல் இப்போ கால் பண்ணார் பருத்தித்துறை வர சொல்லி. ஓகே, நான் இப்போ ஜஃப்னாவுக்கு போயிட்டு அங்கே பருத்தித்துறை பஸ் எடுப்போம். தொடர்ந்து செட் ஆகும். ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் பாருங்க, நடுவில் நிற்கி நாமளும் இறங்கி வந்துட்டோம். 100 ரூபா தான் எடுத்தான். என்ன கேஸ்? ஆனால் பஸ் சொல்லிங்க தான் பருத்தித்துறை பஸ் அங்கே வரும். இணைய சுப்ரி போட்டுறோன்னே பாருங்க. மாய்வாங்க இது விழிப்பு மாயில வேற தானே. நான் வேற இல்லை வேறு குளம் 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 குளம். இவனை தூக்கி போட்டுருவோம் பெசாட்டில். சரி சரி போவோம் போ. நான் போவோம். பஸ் வரும். பஸ் ஓடும். பஸ் ஓடல போயிட்டு பருத்தித்துறைக்கு போயிட்டே செட் ஆகும். என்ன நீங்க வந்து கார் ட்ரிஃப்டரா? பார்த்தா எப்படி தெரியுது? ஸ்ரீலங்கா டிடிஎஃப். யா காய்ஸ், நான் பஸ்ல நடுவில் இறங்கிட்டேன். பருத்தித்துறை மட்டும் வரல, இறங்கிட்டேன். எங்க இடம் தெரியுமா? நம்ம இடம் ஒண்ணு காட்டு மாதிரி கொஞ்சம் திரும்பி பாருங்க. கோல்ஃபிஷ் தெரியுமா? கோல்ஃபிஷ்ல வந்து முதல்ல இப்படிதான் அவ்வளவு காத்தா இருக்கும். இப்ப காத்தே இல்ல. இது பார்க்கவே பயமா இருக்குது. காய்ஸ் சுனாமி வர ஃபீனாண்டி 1300 650 கிலோமீட்டர் தான் என்ன கூப்பிட்டு எடுத்தேன். இப்போ 1300 ஓட்டிட்டான். சுனாமி வர ஃபீனாண்டி தானே சுனாமி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டிரைவர் இவரை நல்லா பாத்துக்கோங்க. எதிர்காலத்துல இவர் தான் டிரைவர். ஓன கார் நல்லா இருக்கு. எனக்கு கார் விட்டு எனக்கு அதை ஓட்டி எடுத்து ஆளை விட்டு என்ன மாடலாம் 1200 கிலோமீட்டர் ஓட்டு பாருங்க எப்படி அழகாயிக்கண்டு. இதை மனுஷர் எங்கட மக்களை வந்து திருத்த
சுத்த வேலை ஏனென்றா பாருங்க ஊட்ட போட்டு வச்சிருக்காங்க. காய்ஸ் முன்னுக்கு நாய் வரை என்னமோ திண்டு கொண்டிருக்கிற மாய்க்கு என்னன்னு பார்ப்போம். தெரியா நாய் வரை என்னமோ திண்டு கொண்டிருக்கிறேன். நாய்க்கு சாப்பாடு நாய் கண்ட கண்ணால பாக்குது. நான் உள்ளுக்கு போவோம். ஓகே. A few moments later. மழை பெய்தாடு. என்னடா இந்த காடுக்குள்ள கூட பார்த்தா சாமனம் வாசி பத்த 2 பேரும் உள்ளுக்கு பூந்துட்டான். நக்கல்யா அவனுக்கு காய்ச்சி எங்களுக்கு ஏற இடம் இல்லை. அண்ணாட சாமனம் அம்மா இப்படி சரிப்பான் கொஞ்சத்துக்கு. காய்ஸ் ஃபுல்லாக மழை காய்ஸ். 12 o'clock midnight. காய்ஸ் இந்த பாருங்க எப்படி டெஃபினட்டாக கண்ட விஷயம் மட்டும் தான் மேலில் வந்து டிசைன் போடுவாங்க. இப்போ நான் வந்து நைட்டில் வந்து டீயோடு குடிக்க போகிறேன். ரெஸ்டாரண்ட் டீ நான் என்ன டயர்டாக ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். ஓகே நான் வந்து போவேண்ணா எங்கேயாவது டீ குடிக்க போகும் காரில் பரவாயில்ல ஸ்லீப்பர் இல்லை டெலிகாலில் இருக்கும். ஜயம் ஹோட்டல் ஜொமேட்டோ மேக்காயிண்டு ஒரே ஒரு ஹோட்டல் தான் தோணுச்சு. 24 hours. ஓகே இது டீயை குடிப்போம். டீ டீ இதை குடிக்கிறதுக்கு தான் 35 கிலோமீட்டர். இப்படி ஒரு அமுக்கு இதில் வந்து சீனி கொஞ்சம் கூட. டீக்கு நான் வளமையாக வந்து இவ்வளோ நேரம் சீனி போட்டு குடிக்க மாட்டேன். மற்ற இந்த பிளாஸ்டிக் கப்பு செட் ஆகலண்ணா. டீ குடிக்கிறதா கிளாஸ் கப்பில் குடிக்கிறேன். சரி. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ரோட் ஜெஃப்னா. இந்த ரோடுக்கு வந்து உங்களுக்கு 24 hours வேண்டிய டைம் வேண்டிய சாப்பாடு இங்கே எடுக்கிறோம். The next day. குட் மார்னிங். அண்ணா வந்து கிளம்புறாரு. இன்ஷால்லா நாளைக்கு இந்தியா கிளம்புறாரு. இன்றைக்கி அவர் லாஸ்ட்டாக கிளம்புறாரு. அவர் இந்தியாவில் செட்டா இந்தியாவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். சீக்கிரம் வாங்க. ஓகே நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் வீடியோஸ் நான் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு நாளைக்கு ஓகே சரி பாய் பார்க்கலாம். டேக் கேர். see you. ஓகேம்மா பார்க்கலாம். பாய் பார்த்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே बाय बाय टाटा गुड बाय गया. அண்ணா போயிட்டாங்கண்ணா. அண்ணா போயிட்டாரு. மழை கவலையாக இருக்குது. பெல்கன் ஏரியா வண்டிங்க. வாவ் ஏரியா. கீழே போயிட்டு பார்ப்போம். காய்ஸ் பலூது காய்ஸ் மழை பெஞ்சு. இதான் இது தான் இந்த வீடு. இதுதான் ஈரம் தான். வாவ் இன்னும் அழகான வீடு. எங்கள் கார் இருக்குது. நான் வந்து நைட் வந்து காட்டிருந்தேன். நைட்டில் ஒன்றும் விளங்கலை. அதை இப்போ காலையில் காட்டுறேன். எப்படி என்ன பாருங்கள். நான் கேட்டுக்கு வெளியிருந்து உள்ளுக்கு வந்தே காட்டுறேன். மூடிட்டு போயிட்டு திறந்து கொண்டு வரேன். இதான் இடம் சின்சியா டூரிஸ்ட் ஹோட்டல். இருக்கும் எப்படின்னு பாருங்கள். உண்மைக்கு வந்து சில்லான பிளேஸ் ஒன்று தான். உள்ளுக்கும் வந்து அவ்வளோ
ப்ரைஸுக்கு வேர்த்தி ஆகி நான் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே போட்டேன். உங்களுக்கும் நீங்கள் ஜஃப்னா சைட் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம். க்ளீனாக வசந்த பூவெல்லாம் வச்சு அழகாக இருக்கேண்ணா. மேலே தான் இருக்கேன். மேலே போவோம். நேற்று நைட்டு வந்து இதால் தேசிக்கா வச்சா தேசிக்கா வச்சு ஜூஸ் காய்ச்சேன். ஜூஸ் ஒன்று காய்ச்சி குடித்தேன். என்ன நல்லா இருந்துச்சா? நான் மேலே போவோம். அது தான் பாத்ரூம். ஹாட் ஷவர் வண்டி இது. வாஷ்ரூம் கண்ணாடி அவ்வளோக்கு இல்லைண்ணா. இங்கே போயிட்டு போகாம என்ன ஈகண்டு பெண்ணிக்கால் கதை வண்டி கைக்காலில் நான் நினைக்கிறேன். வெளியே வெல்கன வண்டிக்கண்டு இல்லை மூடி ஒன்று திறந்து பார்க்கல. இதுதான் இடம். உண்மைக்கு வந்து வேறு லெவல் இது. ஆனால் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, லெஸ் நீ யாரை மாதிரி சொல்ல போன வருவதில்லை. நான் அண்ணா மாதிரி கொஞ்சம் சொல்ல வேண்டிய வருவதில்லை. ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ முடிச்சு போகிறேன். இதே போல் இன்னொரு வீடியோ நாளைக்கு சட்டமே போயிடுவாங்க. சரியா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.